வணக்கம் நண்பர்களே. திருலட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம லட்சுமியின் கையை மருதாணியை அப்படியே கஞ்சனா தண்ணி கோரி ஊற்றி அழிச்சு விடுறாங்க. இந்த வீட்டு வேலைக்காரிக்கு இது மட்டும் தான் கேடு. என் பொண்ணா கையால் நீ உன் காலுக்கு மருதாணி வைக்கிற பாரு, பார்க்க பார்க்க எனக்கு ஆத்திரமாக வருதுடி அப்படின்னு அந்த இடத்துல பக்கெட்டோட தண்ணியை காலிலையும் ஊற்றி விட்டு நம்ம காஞ்சனா பார்க்குறாங்க. அதே கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம திரு சத்தத்தை கேட்டது, ஏன் அத்தை இப்படி சத்தம் போடுறீங்க, யாரை அப்படின்னு பார்க்க நேரம் தன்னோட மனைவி அப்படின்னு அந்த இடத்துல அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம லட்சுமியை தன்னோட கணவரை பார்த்து அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, அத்தை எதுக்காக இப்போ இவளை ஏன் திட்டுறீங்க அப்படின்னு நம்ம மகாவுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்தோன்னா நான் கனவுல கண்டது உண்மையாயிரம் போல் இருக்குது. என் பொண்ணாலேயே என் பொண்ணுக்கு வாழ்க்கை அழிய போகுது. இந்த திரு என்னையே இந்த லட்சுமிக்காக எடுத்தெறிஞ்சு பேசிட்டான் அப்படின்னு கோவத்தின் உச்சியில் கொந்தளிக்கிறாங்க. நம்ம லட்சுமி சாமி கிட்ட போய் நின்று வேண்டுறாங்க, நல்லூரம்மா இது என்ன சோதனை, இது என் கணவர் வீடா, இது திவ்யாக்கா என் கணவரையா கட்டிக்க போகிறாங்க அப்படின்னு அந்த இடத்துல அதிர்ச்சியின் உச்சத்தில் நம்ம லட்சுமி இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம மெஹந்தியை வாங்கி கொண்டு நம்ம லட்சுமி கையில் கொடுக்குறாங்க. இந்த பாரு, மருதாணி செடியெல்லாம் இங்கே கிடையாது, ஆனால் இந்த கோன் இங்கே கிடைக்கும். நான் உனக்காக கடையில் போய் வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி காருடைய நோன்பு, இதை உன் கையில் நீ வச்சிக்க அப்படின்னு அந்த இடத்துல நானே வச்சு விடுறேன் அப்படின்னு நம்ம லட்சுமிக்கு கையை பிடிச்சி நம்ம திவ்யா மருதாணியை வச்சு விடுறாங்க. அதோட காலிலையும் வச்சுக்கலாம், காலை காட்டு அப்படின்னு காலிலையும் வச்சு விட்றாங்க. ஒரு கட்டத்தில் அக்கா ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சந்தோஷத்தில் நம்ம லட்சுமி இருக்க நேரம் தான் பேய் ரெடியை கொண்டு தூக்கி தலையில் இறக்குனதுக்கானங்க நம்ம காஞ்சனா ஃபீல் பண்ணுறாங்க. என்ன என் பொண்ணு இவளுக்கு காலை பிடிச்சி மருதாணி வச்சு விட்டுட்டு இருக்கதா, இது வேலைக்காரிக்கு இவ எதுக்காக இந்த பணிவிடை எல்லாம் செய்யணும், ஓ வேலைக்காரிக்கும் மருதாணியாக கேட்குதா அப்படின்னு அந்த இடத்துல கோவத்தின் உச்சத்தில் அப்படியே கொந்தளித்த நம்ம காஞ்சனா நேரடியாக ஒரு பக்கெட்டு தண்ணியை எடுத்துகிட்டு வராங்க. மகாகிட்ட கையை காட்டுடி அப்படின்னு கையை பிடிச்சி அந்த தண்ணிக்குள்ளே முக்குறாங்க. அதோட காலில் இருக்க மருதாணியை ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து குவாரி ஊற்றி அந்தால ஊற்றுறாங்க. நம்ம லட்சுமி அதை பார்த்துட்டு, கஞ்சனாமாவுக்கு ஏன் இவ்வளோ வன்மம் நம்ம மேலே அப்படின்னு அந்த இடத்துல ஏமா இப்படி பண்ணுனீங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ஒரு வழியாக நம்ம திவ்யா, அம்மா ஏமா உனக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்கு, எந்த நேரம் லட்சுமியை பார்த்தாலும் ஏமா இப்படி எரிஞ்சு விழுற அப்படின்னு அந்த இடத்துல கட்டுறாங்க. லட்சுமி, எங்கள் அம்மா வேறு எல்லாத்துட்டையும் நல்லா தான் நடந்துக்கிடுவாங்க, வாங்கிட்ட தான் இவ்வளோ வன்மத்தையும் எதுக்காக கொட்டுறாங்கன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு நம்ம மகாவை பார்த்து சொல்லுறாங்கங்க திவ்யா. அதே நேரத்தில் என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னு திரு வராங்க. திரு வந்ததோட மகாவை பாரு எவ்வளோ கலங்கி போய் நிற்கிறா. எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அம்மா தான். நான் கோன ஆசையோட மகாவுக்கு வாங்கிட்டு வந்தேன்ல திரு, அதை கொண்டு அவள் கையிலையும் காலையும் வச்சு விட்டேன். ஒரு வேலைக்காரிக்கு என் பொண்ணு கையால் மருதாணி கேட்குறான்னு எங்கள் அம்மா பண்ண வேலையை பாரு அப்படின்னு காட்டு நேரம், அத்தை ஏன் இப்படி நடத்துக்கிறீங்க அப்படின்னு நம்ம திரு ஆத்திரத்தில் பார்க்குறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா மகாவாக இருக்கிறது என் மனைவி லட்சுமி. அப்போது அவள் தான் மகாவாத்து எங்கள் அம்மாவை கவனிக்க வந்திருக்காளா. அடடா கடவுளே, இது என்ன சோதனை. நான் மகா காலத்தில் தாலி கெட்டது மட்டும் இப்போ தெரிஞ்சுது, இந்த திவ்யாவும் சேர்ந்து எனக்கு சண்டைக்கு வருவாளே கடவுளே. மகா என் கண்ணு முன்னாடி நீ இருக்கிறது நல்லதுக்கு தான், ஆனாலும் இது எனக்கு பயமாலாம் இருக்குது. காஞ்சனா அம்மாவோட திவ்யாவோட கோவம் அகோரமானதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம திரு நிற்கிறாரு. இந்த பாரு திரு, எப்படியாவது திரு நம்ம லட்சுமியை பார்த்து பயங்கர ஷாக்காக இருக்கிறாங்க. எங்கெல்லாம் இவளை தேடி அலைஞ்சே கடைசியில் என் வீட்டில் இருக்கிறா, அதுவும் இப்போ காருடைய நோன்பில் நான் இவளை பார்த்துருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம திரு சந்தோஷப்பட்டாலும், திவ்யா ஒரு பொண்ணு என் மேலே இடிச்சதுக்கே அவளை வெளுத்து கட்டுனா, இப்போ இவ கழுத்தில் நான் தாலி கட்டியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுனா என்னென்ன நடக்கும் போவோ. அதோட காஞ்சனா அத்தை கூட கொஞ்சம் என் மேலே கடுப்பாயிறாங்க. என்ன வாழ்க்கையில் இப்படி பேரிடி கணக்காக இருக்கிறே கடவுளே, நீ தான் என்னை
காப்பாற்றணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. நம்ம லக்ஷ்மிக்கு வந்து பயங்கர ஷாக்கு. அப்போ திவ்யாக்கா என் புருஷனையாக கட்டிக்க போகிறாங்க, இது என்னோட வீடு தானே, அம்பிகா அம்மா வந்து என்னோட என் மாமியாரா அப்படின்னு வந்து அந்த எரிச்சில் இது அந்த அதிர்ச்சியில் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இது என்ன சோதனை நல்லூரமா, இப்படி வந்து என்ன கஷ்டப்படுத்துறியே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம காஞ்சனா வந்து திட்ட நேரம், காஞ்சனா வந்து உன்னோட தரித்திரத்தினால தான் உன் ஹஸ்பண்டு உன்னை விட்டு போயிட்டான், தாலி கட்டின கையோட உன்னை விட்டுட்டு போயிருக்கானா, நீ வந்து லேசுப்பட்டவ இல்லை, நீ அவனுக்கே தெரிஞ்சிருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவத்தில் கொந்தளிக்கிறாங்க. அந்த நேரத்தில் வாயை முடுங்க அத்தை, எதுக்காக வந்து நீங்கள் இப்படி வந்து மகாவை திட்டுறீங்கன்னு எனக்கு தெரியலை, அவள் என்ன தப்பு செய்தா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வெளுத்து எடுக்கிறாங்க நம்ம மகாவுக்கு ஆதரவாக. அப்போ தான் வந்து அவள் புருஷனை பற்றி நீங்கள் எதுக்காக பேசுகிறீங்க, இவளை பற்றியும் எதுக்காக பேசுகிறீங்க, அவன் எந்த சுச்சுவேஷனில் அவளோட புருஷன் விட்டுட்டு போனானோ இவளை, அதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம காஞ்சனாவுக்கு ஒரு பாடம் வந்து கற்பித்து கொடுத்துறாங்க. அதோட பார்த்தோன்னா சரியாக சொன்ன எங்கள் அம்மாவோட வேலையே இந்த மகா மேலே அவ்வளோ ஆத்திரத்தையும் கொட்டி தீக்கிறது தான். எனக்கும் இதில் கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு பயந்து தான் நான் மகாவை வந்து அங்கே எங்கள் வீட்டில் இருந்து இங்கே கொண்டு விட்டேன். ஆனால் இங்கேயும் வந்து எங்கள் அம்மா கரைச்சி கொட்டாங்கன்னா அவங்கள என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியலை. அந்த அளவுக்கு கோபமாக வருது. ஏன் தான் எங்கள் அம்மா வந்து எப்படி இருக்காங்களோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தில் கொந்தளிக்கிறாங்கங்க. காஞ்சனா வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குறிச்சொல்லவ சொன்னது கரெக்டு தான் போலுக்கு. இந்த இவ வந்து இவ மேலே இவ்வளோ பாசத்தை காட்டுறான், இவளுக்காக என்னையே எதிர்க்கானா கண்டிப்பாக இவங்களுக்குள்ள ஏதாவது தொடர்பு இருக்க போகுது, என் பொண்ணாலேயே அவளுக்கு வாழ்க்கை வந்து நாசமாக போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. அதே நேரம் கௌதம் வந்து ஒளிஞ்சு நம்ம வீட்டுக்கு வராங்க. எப்படியாவது வந்து நான் என் மனைவி கவிதா கூட வந்து இன்னைக்கு வந்து கர்வஜாவில் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. என் மனைவி கூட இவ்வளோ காலம்தான் நான் இனி சேர்ந்து வாழ முடியலை, ஆனால் இனி உள்ள காலகட்டத்தில் என் மனைவி கூட நான் சேர்ந்து வாழ போகிறேன், எங்கள் வாழ்க்கைக்குள்ளே எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கௌதம் நினச்சி மறைஞ்சு வர நம்ம கௌதமை வந்து பிடிச்சிறாங்க. நம்ம மகா இவர் எதுக்காக இப்படி மறைஞ்சு இங்கே வராது, திருடையன் அப்படின்னு வந்து கத்துறாங்க. மொத்த குடும்பமும் வருது, யார் இவர் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கேட்க நேரம், இல்லை இவர் வந்து யாருன்னே தெரியாது அப்படின்னு வந்து சொல்ல நேரம், எனக்கு வந்து உங்கள் கம்பெனியில் வேலை வேணும், அதை தான் எப்படி உங்ககிட்ட வந்து கேட்கறதுக்குன்னு நான் வந்து ஒளிஞ்சு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், நீ வேலைக்கு வந்தது மாதிரியே இருக்குது, திருட வந்தது மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் கவிதா வசமாக நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே அரண்டு நினைக்கிறாங்க. அம்பிகா அம்மாவுக்கு கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இது வந்து அந்த கௌதம் கவிதாவை கல்யாணம் பண்ணவேனே அந்த காலத்தில் வந்து என் புருஷன் கூட வந்து மல்லு கட்டிட்டு நின்னவன் தானே, இவன் எதுக்கு இப்போ வந்திருக்கான், உண்மையாட்டே இந்த கவிதாவை தான் சந்திக்க இவன் வந்திருக்கானா இல்லை வேலை வேணும்னு வந்திருக்கானா, ஒன்றுமே புரியாம புதிராக இருக்குது, இவன் ஜெயிலெல்லாம் கடந்தான், இவன் எப்படி வெளியே வந்தான் அப்படின்னு வந்து நம்ம அம்பிகா அம்மா வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதைக்கெல்லாம் பார்த்தோன்னா இந்த நல்ல நாளில் வந்து எங்கள் மூஞ்சில் வந்து நிற்காத, நீ இந்த வீட்டுக்கு வேலைக்கு வேணா நாளைக்கு பேசிக்கிடலாம், இப்போ இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து விரட்டி விடுறாங்க. என் கணவரை என்ன நான் வந்து சேர்ந்துடலான்னு பார்த்தா இப்போ இந்த நோன்புல கூட என் கணவர் கூட சேர்ந்து நிற்க முடியலை, அந்த அளவுக்கு நான் எல்லாரும் வந்து ஆக்கியிருக்காங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் இந்த அம்பிகா தான் அப்படின்னு வந்து கோபத்தில் அம்பிகாவுக்கு மேலே வந்து கோபமாக நம்ம கவிதாவுக்கு வந்து வருது. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம சல்லடையால் வந்து நிலாவை பார்க்குறாங்க நம்ம மகா. அவங்க இதில் வந்து வந்து தெரிகிறது, என் மணவாளனை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க நம்ம